நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துபுரம் தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனையில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரிலே மிக அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன். இணைய தொழுகையிலே இல்லங்களிலிருந்து இணைகிற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நம் நடுவிலே இணைந்து உணருவோம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்ற உமது பிள்ளைகளாகிய எங்களையும் இந்த தூய தொழுகை நேரத்தில் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தயவுகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னத்தை இந்த வேளையில் உணரவும், எங்கள் இல்லங்களில் இருந்தாலும் என் ஆண்டவருடைய ஆலயத்தின் அனுபவமும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான உணர்வும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தொழுகை வேளையில் அமைந்திட கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளோடு ஆண்டவர் எங்களிடம் வெளிப்படும். உம்முடைய நிறைந்த பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை தியானித்து உம்முடைய அதிசயங்களை விவரித்து உமது ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட இந்த பரிசுத்த தொழுகையில் ஆண்டவர் கிருபை அருளும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு இந்த தொழுகை பொழுதிலே உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை இந்நாளின் சிந்தனைக்காக மையப்படுத்திக் கொள்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இன்றைய இணைய வழியிலான ஆராதனைகளிலும் சரி, சமீப காலமாக நடைபெற்று வரும் எந்த முறையிலான ஆராதனைகளிலும் சரி, பேசப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் எண்ணிக்கை. எத்தனை பேர் ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள்? இன்று சொல்லுவதென்றால் ஆராதனைகளை எத்தனை பேர் பார்த்தார்கள்? எத்தனை ஆயிரம் வியூவர்ஸ் இந்த ஆராதனைக்கு இருந்தார்கள்? நம்முடைய ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுகிறவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இந்த எண்ணிக்கை ஒரு பெரும் பொருளாக பேசப்படுவதுண்டு. இன்னொரு செய்தி ஆராதனை எப்படி இருந்தது என்பதான செய்தி. சிலர் சொல்லுவார்கள், மிக லைவ்லியாக நன்றாக இருந்தது சில ஆராதனைகள். சிலர் சொல்லக்கூடும், மிக போராக ஆராதனை வேளை இருந்தது. இதை தாண்டி நம்முடைய ஆராதனைகளை குறித்து நாம் வேறு எதுவும் பேசுவதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை பொழுதிலே அவைகளை தாண்டிய இன்னொரு செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லுவதற்கு வாஞ்சிக்கின்றார். இந்த நாளின் சிந்தனைக்கினுடைய தலையங்கம் ஆராதனை. அந்த ஆராதனை என்கிற சிந்தனைக்குள்ளாக ஆண்டவர் பதிவு செய்ய விரும்புகிற செய்தி அவருடைய பரிசுத்தம். ஆராதனையிலே ஏன் பரிசுத்தம் பேசப்பட வேண்டும்?
ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய சிந்தனையின் மைய வாக்கியத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவர் விளம்பப்படுகிறார். 47 அதிகாரம் 4 ஏசாயா சொல்லுகின்றார், எங்கள் மீட்பரின் நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராமே, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் பரிசுத்தர். ஆகவே அவருடைய பரிசுத்தம் ஆராதனையிலே நிச்சயமாய் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அவர் வாசம் பண்ணுகின்ற ஆலயமும் ஆராதனை நடைபெறுகின்ற இந்த ஆராதனை கூடமும் கூட நம்மால் பரிசுத்தம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய பரிசுத்தத்தை நாம் காக்கின்றோம். ஆலய பணிமூட்டுகளை நாம் பரிசுத்தமானவைகளாக பார்க்கின்றோம். ஆனால் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் கவலைப்படுவது இல்லை. அப்படி அதை பற்றி பேசினால் ஆண்டவர் பாவிகளையே நேசிக்கிறவர், அவர் பாவிகளையே நேசிக்க வந்தார் என்று என்றைக்கும் பாவிகளாகவே இருக்க நாம் பிரியமாக இருக்கின்றோம். ஆனால் 1 பேதுரு 1:15 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகமும் கூட ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய பரிசுத்தத்தினுடைய அவசியத்தை குறித்து சொல்லுகிறது. பெரிய நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வருடத்திலே ஒரு முறை அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியிலே பராமரிப்பு பணிகளுக்காக விடுமுறை விடுவார்கள். எந்திரங்கள் சரியாக வலுவாக இருக்கிறதா என சோதனை செய்து கொள்ளுவார்கள். நாம் பயன்படுத்துகின்ற நம்முடைய வாகனங்களை நாம் அவ்வப்போது சர்வீஸ் செய்வதற்காக நாம் விடுவதுண்டு. எல்லா பாகங்களும் எப்படி இருக்கிறது சோதித்து பார்ப்போம். அதனுடைய நட் போல்ட் இவைகள் எல்லாவற்றையும் டைட் பண்ணி கொள்ளுவோம். ஏன் நம்முடைய சரீரங்களை எடுத்து கொள்ளுவோம். அவ்வப்போது நாம் தரவாக முழு உடல் பரிசோதனை, ஃபுல் பாடி செக்கப் செய்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அவைகள் நன்றாக இயங்குகிறதா என்று நாம் பார்ப்பதற்காக. அதுபோல ஒவ்வொரு ஆராதனை வேளையும் நம்முடைய பரிசுத்தத்தை பராமரிப்பு செய்கின்ற நேரம். இன்று ஆராதனைகள் குறைவு, ஆலயம் கூடி வருதல் முழுவதுமாயில்லை. ஆகவே இந்த பரிசுத்தத்தை பராமரிப்பு செய்கிற நேரங்களும் இல்லாதபடியினாலே அநேகருடைய பரிசுத்தம் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. 16 வயதிலே ராஜாவாகி 52 நீண்ட ஆண்டுகள் ராஜ்யபாரம் செய்தவர் உசியா ராஜா. அவர் மிக நீண்ட காலம் பணி செய்த பொழுது அவருக்குள்ளாக ஒரு வலிமை அவருக்கு உண்டானது. என்னை போல வேறு யார் இருக்கிறார்கள், என்னை வீழ்த்த இனி யார் இருக்கிறார்கள் என்று தன்னை குறித்து அவர் ஆணவம் கொள்ளுகின்றார். அவர் தன்னுடைய அழிவுறும் அளவிற்கு, தான் அழிவுறுகின்ற அளவிற்கு ஆணவம் கொள்ளுகின்றார். ஆசாரியர்கள் எவ்வளவோ தடுத்தும் கூட கேட்காதபடி ஆண்டவருடைய ஆலயத்தின் தூபபீடத்தின் மேலே தானே தூபம் காட்ட முயன்று அங்கே தொழு நோயாளியாகி பின்பும் மரித்து அழிந்து போகின்றார். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் உசியா ராஜா மரணமடைந்த பின்பு அவனால் அசுத்தமாக்கப்பட்ட ஆலய தொழுகையை தம்முடைய பரிசுத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் திட்டம் கொள்ளுகின்றார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனமாக காண்கிறதாக ஏசாயா 6 அதிகாரம் 1 அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தரிசனத்தில் வெளிப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்தத்தை தான் இந்த ஆராதனை வேளையிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். எப்படி உசியாவினாலே
பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆலயமும் தொழுகையும் மறுபடி ஆண்டவரின் பரிசுத்தத்தினால் பரிசுத்தமடைகிறது என்பதை இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஆராதனை ஆண்டவரின் பரிசுத்தத்தை உறுதிப்படுத்தும் நேரம் என்பதை அந்த தரிசனத்தின் பகுதி நமக்கு சொல்லுகிறது. 3வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த போது அவருடைய ஆண்டவருடைய வஸ்திரம் அந்த தொங்கல் தேவாலயத்தை நிறைத்தது. ஏஞ்சலிக் பீயிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தூதர் சேனை அங்கே சேராபீன்கள் அவர்கள் பரிசுத்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மிக தாழ்மைப்பட்டு தங்கள் 2 செட்டைகளினால் தங்கள் முகங்களை மூடி 2 செட்டைகளினால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தை ஆலயத்தில் ஆராதனையிலே உறுதிப்படுத்தினார்கள் என்று அந்த வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்லுகிறது. நமது ஆண்டவர் பரிசுத்தர். அதனை உறுதிப்படுத்தி அறிக்கை செய்கின்ற நேரம்தான் நம்முடைய ஆராதனை நேரம். நம்முடைய ஆராதனைகளிலே மிக முக்கியமாய் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இங்கே ஆண்டவருடைய ஆலயத்திலே சேராபீன்கள் அவருடைய பரிசுத்தத்தை உறுதிப்படுத்துகின்றார்கள். இன்றைய ஆராதனை களமாக நம்முடைய இணையதளங்கள் மாறியிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் இன்று கடைபிடிக்கிற பரிசுத்தமான சூழ்நிலைகள், ஆராதனை வேளைகளின் பரிசுத்தம் இந்த இணையதள ஆராதனைகளிலே இருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இணைய ஒழுக்கம் முற்றிலுமாக தவறி சென்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இணைய வழியிலே கல்வி அது பிரச்சனையாகி இருக்கிறது. சில பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்கள் இணையவழி இயங்கலை கல்விகளிலே தவறு செய்கிறார்கள் என்று செய்திகள் சொல்லுகிறது. இணைய வழியாக விளையாட்டு அதுவும் பிரச்சனையாக இருக்கிறது. சில விளையாட்டுகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று இங்கு செய்திகள் பூதகரமாய் வெளிப்படுகிறது. இன்னும் என்னென்ன இந்த இணையதளத்திலிருந்து பிரச்சனைகளாய் உருவெடுக்க போகிறதோ நாம் அறிந்திருக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உறுதிப்படுத்த வேண்டும் ஆராதனைகள் என்கிற செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அது எந்த வழி ஆராதனையாக இருந்தாலும் சரி. இனி இணையமும் அதன் வழியான தொழுகைகளும் தவிர்க்க முடியாத ஒன்று தான். இந்த நாகரீக காலத்திலே மக்களினுடைய விருப்பங்களை அறிந்து இந்த நாகரிகத்தினுடைய ட்ரெண்டிங்குக்கு ஏற்ப எங்களுடைய ஆராதனை முறைகளை அப்டேட் செய்கிறோம் என்று பாதை மாறுகின்ற ஆராதனை ஸ்டைல்கள் அநேகம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்டைல்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தம் மாறிவிடக்கூடாது. நம்முடைய தொழுகைகளிலே ஆண்டவருடைய பரிசுத்தம் மிக பிரதானமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும்படி விரும்புகின்றார். 2, ஆராதனை ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உள்ளுணர்கின்ற நேரம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவாலயத்தில் ஆண்டவருடைய பரிசுத்தம் சேராபீன்களினால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அந்த தொழுகையிலே தரிசனத்தின் வழியாக இணைந்திருக்கிற ஏசாயா திடீரென்று அவர் சத்தமிடுகின்றார், கதறுகின்றார், அழுகின்றார். அவருடைய வார்த்தைகள் இப்படி வெளிப்படுகிறது: ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை அந்த தொழுகை பொழுதிலே ஏசாயா தீர்க்கன் உணர்கின்றார். ஆலயத்திலே ஆராதனையில் வெளிப்படும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் அந்த வேளையில் பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்கின்றார். என்னுடைய ராஜாவை என் கண்கள் கண்டது என்று அந்த பரிசுத்தத்தை அவரிடம் பெறும்படிக்கு வாஞ்சித்து நிற்கின்றார். உடனே சேராபீன்களிலே ஒருவர் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்திருந்த குறட்டினாலே ஏசாயாவினுடைய உதட்டினை வாயை தொட்டு அசுத்தம் நீக்கி பரிசுத்தப்படுத்தினதை ஏசாயாவினால் உள்ளுணர முடிகிறது.
பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆராதனை ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உள்ளுணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். இன்றைக்கு சுயமாக நம்முடைய குற்றங்களை உணருவதோ அல்லது இன்னொருவர் நம்முடைய குற்றங்களை சொன்னால் சகித்து கொள்ளுவதோ முற்றிலும் இயலாத ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையின் காலம். நாமும் உணர மாட்டோம், இன்னொருவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் தூய யோவான் 4ஆம் அதிகாரம் 4 முதலான வசனங்களிலே சமாரியாவில் யாக்கோபுடைய கிணற்றின் அருகிலே சமாரியா பெண்ணினை சந்தித்து அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலே நடந்த அத்தனை குற்றங்களையும் அவளுக்கு முன்பாய் உணர்த்தி கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவர் அவளோடு பேசின அந்த சம்பாஷணை வேளையை ஆராதனை வேளை என்று வேத அறிஞர்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த வேளையிலே இயேசுநாதர் அந்த பெண்மணிக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் ஏற்று கொண்டு விட்டு அந்த பெண்மணி சொல்லுகின்றார். 4ஆம் அதிகாரம் 29, 39ஆம் வசனங்களிலே, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், என்னுடைய பாவங்களை ஒரு மனுஷன் எனக்கு உணர்த்தினார் என்று இயேசுநாதர் தன்னுடைய வாழ்க்கையை உணர்த்தினதை அறிக்கையிட்டு அவருடைய பரிசுத்தத்தை அந்த தொழுகை வேளையிலே உள்ளுணர்ந்து கொள்ளுகிறதை நாம் காண முடியும். நம்முடைய ஆராதனை வேளைகளிலே நாம் நம்முடைய தவறுகளை நாமாக உணருவதும் அல்லது இன்னொரு வடிவத்திலே நம்முடைய தவறுகள் உணர்த்தப்பட்டால் அதன் வழியாக நம்மை உணர்ந்து கொள்ளுவதும், ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நம்மிலே உள்ளுணர்வு பெற்று கொள்ளுவதும் தான் ஆராதனையினுடைய மிக முக்கியமான அம்சம். நம்முடைய இந்த ஆராதனை ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உள்ளுணரத்தக்கதான ஒரு நேரமாக இருக்கிறதா? அதை நாம் தியானிக்கும்படி சிந்திக்கும்படி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். ஏதோ கலந்து கொள்ளுகிறோம், ஏதோ நாம் பங்கு பெறுகிறோம் என்று இல்லாதபடி அன்று ஏசாயாவினுடைய உதட்டை தொட்டு அவனை பரிசுத்தப்படுத்தினீரே, சமாரியா பெண்மணியினுடைய பாவங்களை எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளை உணர்த்தி அவளை பரிசுத்தப்படுத்தினீரே, என்னையும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா என்று இயேசுநாதரிடத்திலே கேட்கின்ற ஒரு நேரமாய், அவருடைய பரிசுத்தத்தை நம்மிலே உணர்ந்து கொள்ளுகிற நேரமாய் இந்த ஆராதனை வேளை அமைய வேண்டும். 3வது, ஆராதனை ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உரைக்க நாம் எழும்புகின்ற நேரம். அவருடைய பரிசுத்தத்தை உரைக்கும்படிக்கு எழுப்புதல் பெறுகின்ற நேரம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட ஏசாயாவுக்கு முன்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாரை அனுப்புவேன்? என்னுடைய ஜனங்கள் அனைவரும் பாவம் செய்து அவர்கள் என்னை விட்டு பின்மாறி நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய காரியத்தை சொல்லும்படி, என்னுடைய பரிசுத்தத்தை அனுப்பும்படி யாரை அனுப்புவேன் என்று சொல்லுகின்ற பொழுது பரிசுத்தமடைந்த ஏசாயா அவர் எழும்புகின்றார். இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று எழுப்புதல் பெறுகின்றார். எழும்பிய ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி அதுதான், ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அறிவிக்கின்ற பணி. 9வது வசனத்தை தொடர்ந்து நாம் படித்தால் அங்கே காண முடியும். அந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருந்த குறைவுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அந்த பாவங்களை கடிந்துரைக்கின்ற பணியை ஏசாயாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய நற்செய்தியை ஜனங்களுக்கு சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனமில்லாமல் இருந்த மக்களை பார்த்து இதே வசன பகுதியை எடுத்து கையாண்டு அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 13, 14, 15 சரி, யோவான் 12, 37 சரி, இதே வசனங்களை இயேசுநாதர் சுட்டி காட்டி அவர்களை கடிந்துரைக்கின்றதை நாம் திருவசனத்திலே பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய தொழுகை வேளையின் வழியாக அவருடைய அருட்பணிக்கான அழைப்பினை நமக்கு தந்திருக்கின்றார்.
நாம் ஆராதனை என்பது ஏதோ சில சடங்குகள், சில கடமைகள், சில சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கடமையை தீர்ப்பதற்காக தொழுகைகளிலே பல நேரம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆராதனை ஒரு கடமையோ சம்பிரதாயமோ அல்ல. ஆராதனை அது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நம் நடுவிலே உறுதிப்படுத்துவது, அவருடைய பரிசுத்தத்தை நம்மிலே உள்ளுணர்ந்து கொள்ளுவது, அவருடைய பரிசுத்தத்தை அறிவிக்கும்படியாக நாம் எழும்புவதுதான் ஆராதனை வேளை. ஜெர்மனி விட்டன்பர்க் தேவாலயத்திலே பிளஸ் யூ டூ என்று பெயரிடப்பட்டிருக்கிற ஒரு ரோபோ பாதிரியாரை அறிமுகப்படுத்தி இருக்கிறதாய் செய்தி ஏடுகள் செய்தி சொல்லி இருந்தது. அந்த ரோபோ பாதிரியாரினுடைய வேலை ஆலயத்திற்கு வருகிற ஜனங்களை வரவேற்பதும், சில குறிக்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதும், ஆண்கள் பெண்கள் பேசுகின்ற அந்த குரலிலே சொல்லுவதும், 5 மொழிகளிலே அதை சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக முன்னிலைத்தனைப்படுத்துவதும் தான் அதனுடைய பணியாக இருக்கின்றது. இப்படி தான் நம்முடைய ஆலயத்திலும் ஆராதனை வேளைகளிலும் நமக்கும் சில சடங்குகள், சில வரவேற்புகள், சில விளம்பரங்கள், சில ஆசீன் வார்த்தைகள், இவைகள் நிரம்பியது தான் ஆராதனை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வரவேற்பும் விளம்பரங்களும் ஆசி வார்த்தைகளும் அல்ல ஆராதனை. ஆண்டவருடைய பரிசுத்தம் நம் நடுவிலே உறுதிப்படுவதும், நமக்குள்ளாக அவருடைய பரிசுத்தம் நம்மால் உள்ளுணரப்படுவதும், பிறருக்கு அதை உரைக்கும்படி நாம் எழுப்புதல் அடைவதும் தான் ஆராதனை நேரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். யார் ஆராதனை நடத்துகின்றார்கள், எந்த வழியில் ஆராதனை நடக்கிறது என்பவைகள் அவைகள் 2ஆம் தரமானவைகள். எந்த ஆராதனையும், எந்த வழியான ஆராதனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை உறுதிப்படுத்துகிறதாய், அறிக்கையிடுகிறதாக இருக்கட்டும். நம்முடைய பரிசுத்தத்தை தேடி உள்ளுணர்ந்து கொள்ளுகிறதாய், நாம் பெற்றுக்கொள்ளுகிறதாய் ஆராதனை வேளைகள் அமையட்டும். அவையே அதனை உரைக்க நாம் எழுப்புதல் அடைவதாய் ஆராதனை வேளைகள் அமையட்டும். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அறிவிக்கும்படி எழுப்புதல் பெறுவோம். நம்முடைய திருச்சபைகளை, குடும்பங்களை ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்குள் கொண்டு வருவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் இந்த தூய தொழுகையின் வழியாய் அதற்கென்று ஆயத்தப்படுத்துவாராக. ஆமீன். மன்றாடுவோம். எங்களை நேசித்து ஆசீர்வதிக்கின்ற அன்பு தெய்வமே, பொது முடக்கத்தின் காலத்தில் இணைய வழியான தொழுகைகளில் நாங்கள் ஒன்றுபடுகின்ற பொழுது, அது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ, ஆண்டவரே, ஒழுங்கீனங்கள் நிறைந்ததாகவோ மாறி போகாதபடி, எண்ணிக்கையை சார்ந்ததாகவோ அதை குறித்து பேசுகிறதாகவோ எங்கள் தொழுகைகள் அமையாதபடி, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உறுதிப்படுத்துகிறதாக, எங்களிலே அதை உள்ளுணர்ந்து கொள்ளுகின்றதாய், அதை உரைப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்றதாய் ஒவ்வொரு தொழுகைகளும் அமையட்டும். அப்பா, இந்த நாட்களிலும் நாங்கள் சந்தித்திருக்கிற இந்த கடினமான காலத்தில் எங்களை ஆண்டவர் தற்காத்து உம்முடைய சட்டைகளின் மறைவுக்கு கீழாய் கிடைக்கிற ஆரோக்கியத்தை தந்து இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களிலே பலவீனர்களை இன்னும் பலப்படுத்தும். நாங்கள் பலவீனங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்யும். தேசத்திலிருந்து முழுவதுமாக இந்த தீமையை அழித்தொழித்து என் ஆண்டவர் தம்முடைய கிருபையின் ஈவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பரிசுத்தமான தொழுகை உம்முடைய பரிசுத்தத்தை எங்கள் நடுவிலே உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களுக்குள்ளாக எங்கள் உள்ளுணர்விலே உம்முடைய பரிசுத்தத்தை தந்திருக்கிறது என்று நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பரிசுத்தத்தை பறைசாற்றும்படியாய் எங்களை எழுப்புதலடைய செய்திருக்கிறது என்று நாங்கள் துணிவு கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க தொடர்ந்து எங்களுக்கு அருள் தாரும். இந்த தொழுகையில் இணைந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்துகின்ற, உம்முடைய பரிசுத்தத்திலே நிறைந்திருக்கின்ற, வாஞ்சிக்கின்ற ஒவ்வொரு உமது பிள்ளைகளையும் உமது ஆசிகளினால் நிரப்பும், உம்முடைய அருட்பணிக்காய் பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்ந்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமீன்.
நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியர் நமக்குள்ளாக அருளுகின்ற பரிசுத்த வாழ்வும் நம் அனைவருடைய தனி வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் ஆண்டவருக்கு பிரியமாய் இன்றுமெனும் சதா காலங்களில் வாழும்படியாய் அவருடைய பேரருள் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே இத்தொழுகையின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.